Hello guys, welcome to our course another video. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா creating our first payload. ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக ப்ராக்டிகல்ஸ் தான் நடக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை இட். ஒரு வீடியோ பார்த்தோன்னே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாச்சு புரியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு அது ஈஸியாக வரும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேலோட் ஜென்ரேட் பண்ண முன்னக்கூட்டி நம்ம ப்ரீ ரெக்யூப்மெண்ட்ஸை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ ரெக்யூப்மெண்ட் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஜென்ரேட் பண்ண முடியாது பேலோட்ஸை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் போயிட்டு, ஸோ கூகுள் கூட வேண்டாம், ஃபஸ்ட்டு நான் மேனுவல் நம்ம ரெபாசிட்டரியில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் apt get install apk tool. ஸோ apk டூலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த apt get, ஓகே நான் ஜூம் பண்ணிக்கிறேன், இன்ஸ்டால் apk tool. ஓகே சாரி, நீங்கள் சூடோக்கு மாற்றிடுங்க நீங்கள், அப்போ தான் உங்களுக்கு சூப்பர் யூசர் பெர்மிஷன் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எஸ்ஆர்னோ கேட்கும், ஒய் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோடனே ஃபுல் கம்ப்ளீட் ஆகிறத வரை வெயிட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு தேவையில்லை. தென் என்னென்னா க்ளோஸ் பண்ணிட்டு மேனுவலாக நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு செக்யூரிட்டி இஷ்யூக்காக, ஏன்னா எந்த எரர் வரக்கூடாது கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம மேனுவலாகவும் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போயிட்டு டவுன்லோட். ஸோ நீங்கள் இதை கொடுக்க வேணும்னு கூட அவசியம் இல்லை, நான் கீழே உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். apk tool. ஸோ இப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு, ஓகே சாரி என் நெட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ யா வந்துட்டு இதில் வர ஃபஸ்ட் லிங்க் இருக்குல்ல, ஐபாட் பீச்சஸ். ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன தேவையோ இன்ஸ்டால், விண்டோஸ் தேவைன்னா விண்டோஸ்க்கு, லினக்ஸ் தேவைன்னா லினக்ஸ், மேக் ஓஎஸ், ஸோ எதுக்குனாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த apk டூல் எதுக்குன்னா இதுதான் நம்ம அப்ளிகேஷன்ஸை அதை பில்ட் பண்ணும், தென் டீகோட் பண்ணும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக வேணும். ஓகே நம்ம லினக்ஸ் இருக்கும், ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லினக்ஸ் ராப்பர் ஸ்கிரிப்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ராப்பர் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் அண்ட் சேவ் லிங்கஸ். ஓகே என்ன இருக்குது, ஸோ ரைட் கிளிக் சேவ் லிங்கஸ் apk டூல். நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவாஸ், ஓகே apk tool .txt இருக்குது. நம்ம அதில் அவங்க அப்படி txt கொடுக்கலாம். ஸோ apk tool தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணால் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கேன்ட்ட, அதனால் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட்டாக தான் சேவ் ஆகிருக்கு, நான் அதை மாற்றிக்கிறேன். ஸோ தென் என்னென்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறணும் கண்டிப்பாக, ஏன்னா txt ஃபைல் இருக்கக்கூடாது, அது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றணும். ஸோ தென் என்னென்னா apk tool 2 நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இது என்னென்னா ரெபாசிட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கொடுத்தாலே இப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், கேன்சல் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது டவுன்லோட்ஸ், ஸோ அதனால் போய்க்கிறேன். தென் என்னென்னா ரினேம் டவுன்லோடட் ஜார் டு, ஓகே apk tool .jar. ஓகே நம்ம என்னென்னா டவுன்லோட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது என்னென்னா 2.4.1 இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, அதனால் ஓகே ஸோ அதை நம்ம ஜாராக மாற்றணும். ஓப்பன் ஃபைல் ஃபோல்டர் டவுன்லோட்ஸ். யா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ரினேம் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ரினேம் கொடுத்து நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் apk tool .jar இருக்கணும், அந்த வேர்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி மாற்றிக்கோங்க. தென் என்னென்னா நம்ம ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் apk tool .txt. ஆக்சுவலாக இது நான் ப்ரீவியஸாக பண்ணது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரினேம் கொடுத்துட்டு .txt டூர் எடுத்துருங்க. ஸோ இப்படி ஒரு ஹேஷ் ஃபைல் மாதிரி வந்துடும். தென் என்னென்னா இந்த 2 ஃபைல்ஸும் ஆக்சுவலாக இதுவும் இருக்குது. தென் என்னென்னா ஓகே ஃபைல் மேனேஜர். ஸோ கைஸ் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரொம்ப ஸ்லோவாக தான் நடத்துகிறேன். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஓகே 2 ஃபைல்ஸும் இருக்குது. 2 ஃபைல்ஸுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் sudo seo மாதிரி மாற்றிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா நீங்கள் சூப்பர் யூஸராக மாற்றினா மட்டும்தான் அந்த பெர்மிஷன்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். தென் என்னென்னா ஓகே காப்பி ஸ்டார் கொடுத்துட்டு, ஏன்னா எனக்கு டெஸ்க்டாப்பில் இந்த 2 ஃபைலும் எனக்கு சேவ் ஆகணும். ஸோ நீங்கள் வேணால் உங்களுக்கு நீங்கள் GUI மெத்தடில் இதிலே நீங்கள் காப்பி கொடுத்து நீங்கள் பேஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் இதில் டெர்மினலில் சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காப்பி ஸ்டார் இது நான் எங்கே சேவ் பண்ணணும் usr/. ஸோ நான் எந்த ஃபோல்டரை சேவ் பண்ணணுன்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே இருக்குது. சாரி பார்த்தீங்கன்னா usr local pin. ஸோ இதில் நீங்கள் சேவ் பண்ணணும். ஏன் நான் உங்களுக்கு GUI மெத்தடில் சொல்லித்தரலன்னா ரூட் நீடன்னு கேட்டுருங்க. ஸோ அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை இப்படி சேவே பண்ணுங்கள். ஸோ usr local pin நீங்கள் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். பட் ஆக்சுவலாக என்கிட்ட இருக்காது. பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு சேஞ்ச் ஆகிக்கிறேன். சரி usr local pin. oops sorry too many arguments. ஓகே சார் நான் இடையில ஒரு ஸ்பேஸ் விட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா APK டூல் இருக்குது, APK டூல் ஜார்ன்னு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக மாற்றணும், பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ chmod +x APK tool then APK tool.jar. ஓகே தென் என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் இதை ரன் பண்ணணும், APK tool ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு APK tool கிடச்சிடும். ஸோ நீங்கள் எக்ஸைட் பண்ணிட்டு நீங்கள் வேறு எங்கேனாலும் நீங்கள் APK tool டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்துடும். ஓகே நம்ம ஒரு வேலை முடிஞ்சிச்சு. தென் என்னென்னா டிஃபால்ட் JDKவை இன்ஸ்டால் பண்ணணும். பிகாஸ் இது எதுக்குன்னா ஜார் சைன் இருக்குது. ஸோ இதை நம்ம பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா APT நான் அதை உங்களுக்கு டைப் பண்ணியே காட்டிட்டேன். ஸோ APT get install default. ஓகே ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. JDK. ஸோ ஓகே சாரி நான் சூடோ கொடுக்க மாட்டேன். நீங்கள் ஏன்னா 2020 வெர்ஷனில் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் சூடோ கொடுத்தா தான் வரும், பெர்மிஷன்ஸ்லாம் உங்களுக்கு லாக் ஆகிரும். ஓகே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வரும். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு 300 MB சம்திங் அவ்வளோக்கான வருது. ஸோ அது இன்ஸ்டால் ஆகி முடித்தோடனே 365 நினைக்கிறேன். முடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டு அப்டேட் alternatives -config java. ஸோ அந்த கமெண்ட்டை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்டேட் alternatives -config java டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒன்று இப்படி ஒரு ஃபார்மேட்டில் ஒன்று கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் இருக்குல்ல, ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஸ்டார் தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப ஜூம் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து எனக்கு அந்த 1 பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு 0ல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் 1 மாற்றிக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. தென் என்ன பண்ணுறீங்கன்னா ஜார் சைனர் இப்படி டைப் பண்ணாலே உங்களுக்கு இப்படி வந்துடும். அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சு வேலை. தென் அடுத்த வேலை என்னென்னா ஜிப் அலைன் இன்ஸ்டால் பண்ணணும். ஜிப் அலைன் ஸோ இந்த கமெண்ட் கூட நான் உங்களுக்கு கீழே தந்துடுறேன். ஸோ அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் என்னென்னா sudo. ஸோ ஜிப் அலைன் எதுக்கு, ஜார் சைனர் எதுக்குன்னா உங்களுக்கு APK சைன் பண்ணேன். ஸோ சைனிங் என்னென்னு தெரிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ப்ராக்டிக்கல் நம்ம பண்ண நம்ம பார்த்துடலாம். ஸோ இது நம்ம ரெக்யூர்மெண்ட்னால நம்ம இதில் கொஞ்சம் டீப்பாக பார்க்க வேண்டாம். APT get install zip align. ஸோ இப்படி zip align கொடுத்துட்டிங்கன்னா போதும், அதுவே ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம ரெக்யூர்மெண்ட் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேலோடு ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேலோடு எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.